இதோ உங்கள் தகவல் தளத்தில் செய்தி துறைகளுடன் நான் உங்கள் ஷேர். டெல்லியில் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்பொழுது வேளாண் உற்பத்தி வருவாயை பெருக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் 109 பயிர் ரகங்களை பிரதமர் அறிமுகம் செய்து வைத்தார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓய்வு வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்தும் வகை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் 15 நாட்களில் அரசாணை வெளியிடப்பட உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் முற்றிலும் தவறானது. அதை பற்றியதான எந்த ஆலோசனையும் இல்லை என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. வங்காள தேசத்திலிருந்து நான் வெளியேறியதற்கு அமெரிக்காவே காரணம் என ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். செபி தலைவர் பிரதிபலன் பார்த்து செயல்படுவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கூறிய குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கார்கே வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 21,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் கார் பந்தயம் நடத்துவது தேவையா என தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கண்மூடி திறப்பதற்குள் சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். அடுத்த 500 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3 குழுக்களாக பிரித்து ஆலோசனை நடத்தியுள்ளோம் என தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சியில் கிரடாய் சார்பில் நடைபெற்ற வீடுகள் கண்காட்சி நிறைவு பெற்றது. இதில் 11 கோடிக்கு வீடுகள் விற்பனையானது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீட்டுக் கடனுக்கு வட்டி மானியம் பெற வருமான உச்சவரம்பை மத்திய அரசு பாதியாக குறைத்துள்ளது. இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துறைகள். மீண்டும் அடுத்த துறைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கிடைப்பது உங்கள் ஷேர். நன்றி, வணக்கம். Audio Jungle.